ஏ அம்மா, இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைம்மா. 4 ஊருக்கு போய் நாங்கள் கடை சாமான் கொடுக்குறேன். இந்த ஊர் மாதிரி இல்லையேம்மா. டோக்கன் தானம்மா கொடுக்குறேன்னு சொன்னா, அதுக்கே இம்பிட்டு கூட்டமா? ஒரு நாளாக வாங்கம்மா, பொங்கலுக்கு டோக்கன் வாங்கிட்டு போங்க. என்னது டோக்கனா? அங்க பொங்க பரிசுல குடுக்குறாங்கன்னு வந்தா என்ன டோக்கன் சொல்றீரு? ஒழுங்கா கடச்சாமான போட்டு லட்டி மண்டையில தொப்பியை கலட்டி வீசி விடுறேன். ஐயோ, என் வீட்ல ஒருத்தரூபா காசு இல்லையே. நான் 3000 ரூபாய் நீ கொடுப்பாங்க, அதுக்கு கறி கட்டி குடிக்காமல இருந்தேன். இந்த படுவாவி போட மாட்டேன்னு சொல்லிவிட்டானே, நான் என்ன செய்யவே? மண்டையை கலட்டி வீசுங்கடி எல்லாரும். 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் காசு கொடுக்குறா, இவள்கிட்ட 5 பைசா காசு இல்லையா? என்ன நடிக்கிறாம்மா? சி. எம்மா ஏம்மா, நான் ஏற்கனவே சொட்டத்துலையா இருக்கிறேன். இந்த தொப்பியை வந்து நானே மறைச்சிக்கிட்டு இந்த வெயிலுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறேன். நீ மண்டையை உடச்சி வீசுங்கிற. ஒழுங்கு மரியாதையா அரிசி காசு கரமெல்லாம் கொடுத்துரு, இல்லாட்டி உன் கவர்மெண்ட் வேலைக்கே உலைய வச்சு தண்ணியை ஊற்றிடுவான் பார்த்துக்க. ஐய, இந்த பட்டிக்காட்டில் போய் எனக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்களே, எனக்கு என்ன செய்யுமே? கொஞ்ச நேரத்தில் இந்த பொம்பளைகள்கிட்ட வேலை பார்த்தோன்னா மண்டை வெடிச்சியே செத்துருவேன் போலையம்மா. பச்சரிசியும் கரும்பும் கொடுக்குறேன்னு சொன்னாலே விடிய காலம் 4 மணிலேருந்து கிடக்கிற கலடிய இப்போ 3000 கொடுக்குறோம்னு வேற சொல்லிவிட்டாக. என்ன ஒன்றா காத்திருக்காளுகளோ, நான் என்ன செய்வேன்? இந்த ஊரில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா? வெறும் கிளடிகளாக வந்து நிற்கிறாளுகளே. நம்மளை மொத்தன்னு மொத்தாம விட மாட்டாளுக ஓலையே. சரி சரி, எல்லாரும் லைனில் வாங்க, டோக்கன் கொடுக்குறேன், கொண்டுட்டு போங்க. ஐயோ, 4 மணில இருந்து காது காலலாம் கடுக்குதே. இந்த பேதியில போனவங்க எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்றேன். எப்போ ரேஷன் போடா? அதுக்கு 4 மணி வந்து நிக்கணுமா? காலையே தனியா கலண்டு போயிரும் போலயே. சரி வாங்கடி, டோக்கனையாச்சும் வாங்கிட்டு போவோம். எங்கடி வாங்க போற?